வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய திருமணத்தையொட்டி ஏகப்பட்ட நண்பர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டு இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளிவரப்போகுது. டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியை தக்க வைக்க போகிறாங்களா, இல்லை பாஜக ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா, இல்லை காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. எனது காங்கிரஸ் ரேஸில் இருக்காங்களா, அந்த டவுட்டே வேண்டாம். காங்கிரஸ்லாம் காம்படிஷனுக்குள்ளே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியா பாஜகவா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎன்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அசம்பிளி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 60% வாக்குகள் பதிவாயிருக்கு, 60% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதில் சிஎன்எக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபிக்கு 49.05 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 41.52% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும், காங்கிரஸுக்கு வெறும் 5.37% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஎன்எக்ஸ். மொத்தம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 70 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 70 சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி 49லிருந்து 61 தொகுதிகளையும், ஆம் ஆத்மி பார்ட்டி வெறும் 10லிருந்து 19 தொகுதிகளையும், காங்கிரஸ் 0 அப்படி இல்லைன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்எக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா சிஎன்எக்ஸ் உடைய எக்ஸிட் போல் படி லேண்ட்ஸ்லைடு விக்டரி பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பிரதீப் குப்தா அவர்களுடைய ஆக்சிஸ் மை இந்தியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி 45லிருந்து 55 தொகுதிகளையும், ஆம் ஆத்மி பார்ட்டி 15லிருந்து 25 தொகுதிகளையும், காங்கிரஸ் 0 அப்படி இல்லைன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் மை இந்தியாவும் அவங்களுடைய எக்ஸிட் போல வெளியிட்டிருக்காங்க. டுடேஸ் சாணக்கியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபிக்கு 51 ± 6 அப்படின்னும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 19 ± 6 அப்படின்னும், அதர்ஸுக்கு காங்கிரஸை சேர்க்கலை, காங்கிரஸை அதர்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க, அதர்ஸுக்கு 0 ± 3, 0 தொகுதிகள் அதர்ஸ் ஜெயிப்பாங்க, அப்படி இல்லைன்னா 3 தொகுதிகள் வரைக்கும் அதர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டுடேஸ் சாணக்கியா சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஃபஸ்ட்டு அசம்பிளி தேர்தல் எப்போ நடந்துச்சு, 1993 ஃபஸ்ட் அசம்பிளி தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி இங்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க. 1993லிருந்து 98 வரைக்கும் பிஜேபியுடைய ஆட்சி டெல்லியில் நடக்குது. 98 நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 98, 2003, 2008 தொடர்ந்து 3 முறை டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது. 98 தேர்தல், 2003 தேர்தல், 2008 தேர்தல், தொடர்ந்து 3 முறை டெல்லியில் ஆட்சியை பிடிச்ச காங்கிரஸ்னால இந்த தேர்தலில் எக்ஸிட் போலில் 0 இல்லை 1 தொகுதி தான் காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அடுத்து ஆம் ஆத்மி பார்ட்டி பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2013 தேர்தல், 2015 தேர்தல், 2020 தேர்தல், இந்த 3 தேர்தலையும் ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி அடைகிறாங்க. இப்போ 2025 சட்டமன்ற தேர்தல், 1993 ஆட்சியை பிடிச்ச பிஜேபி 98 வரைக்கும் ஆட்சியில் இருக்குது. அப்போ எவ்வளோ கேப் இடையில, 27 வருடங்களுக்கு பிறகு பாஜகவுடைய முதலமைச்சர் டெல்லியை ஆட்சி செய்ய போகிறாரா, எக்ஸிட் போல் ரிசல்ட் படி பாஜகவுடைய முதலமைச்சர் தான் டெல்லியை ஆட்சி செய்ய போகிறாரு அப்படின்னு எல்லாம் உறுதியாக சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபாராக இருக்குது. மிகப்பெரிய தொலைவில் ஆம் ஆத்மி பார்ட்டியை பிஜேபி முந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் நம்மளால் நம்ப முடியலை. 2024 பாராளுமன்ற தேர்தலையே அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்போ கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அமைதியாக இருக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிசல்ட் வெளிவருது, பார்க்கலாம். எக்ஸிட் போல் முடிவுகள் சக்ஸஸ் அமைஞ்சிருக்கா, அவங்க சொன்ன மாதிரியே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் பார்த்துட்டு காண்டாயிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிஸ்டாரிக்கல் அண்டர் எஸ்டிமேஷன், இப்படி தான் 2013, 2015, 2020 ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியை பிடிக்காது அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, ஆட்சியை நாங்கள் பிடிச்சோம், அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் ஆட்சியை தக்க வைப்போம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு. அந்த சீனுக்கெல்லாம் வேலை இல்லை. இப்போ லிக்கர் ஸ்கேம் நடந்துச்சு பார்த்தீங்களா, டெல்லி லிக்கர் ஸ்கேமு, அது அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் இருந்தார். அப்போவே அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான நம்பகத்தன்மையெல்லாம் மக்கள் இழந்துட்டாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி மீது பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க டெல்லி மக்கள். அதனுடைய முடிவு உங்களுக்கு நாளைக்கு தெரியும் பாருங்க அப்படின்னு பாஜக சேலஞ்சே விடுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெல்லி தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக வரும், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடலாம். காங்கிரஸ் தொடர்ந்து 3 முறை டெல்லியை ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு 3 சீட்டு கூட வர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது? பாஜக சொல்கிறாங்க இது ராகுல் காந்தியுடைய 90வது தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்லாம் எடுத்துக்கிருக்காங்க.
டெல்லி தேர்தல் முடிவுகள் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.